நண்பர்களே, உங்கள் தனுஷ்கு ஜெயஹர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம டோட்டலி 2 மேட்சஸ் போட போகிறோம். ஸோ வாங்க கேம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ 2 மேட்சஸ்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிக்குவோம். இங்கே பார்த்துக்கோங்க, செகண்ட் கிங்ஸ்டர் நான் தான். 90% போட்டிருக்குல்ல, அதுதான் நான். ஸோ இந்த இடமா. ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். நான் கிலோ போல்ட் எடுக்க மாட்டேன். கிலோ போல்ட்டை எடுத்துக்கிறேன், ஆனால் நான் வந்துட்டு இந்த கத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எனிமீஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ நம்ம வந்துட்டு மறைஞ்சிருந்தா தாக்குனா தான் வீரனுக்கு அழகு. இந்தியன் ஆர்மி, ஓகேவா? ஐயோ, என்னடா நம்ம லூசிங் ஆகிட்டுருக்கோமே. ஐயோ, பார்டருக்கு வந்துட்டோம். நான் ஒரு கில் கூட அடிக்கல மக்களே, ஒரு கில் கூட அடிக்கல. அடிக்கிறான்டா. ஐயோ, அவனை பார்க்க முட்டேன். இருங்க, நம்ம வந்துட்டு மறைஞ்சிருந்து போ. அவன் தானே ஒல்லிடா. ஒளிஞ்சிட்டோம். இப்போ மேலே தான் போகணும். இப்போ மேலே எப்படி போகிறதுன்னு தான் யோசிச்சிட்ருக்கிறேன். இந்த இடம் தான் மேலே. ஸோ இந்த இடம் தான் மேலே. நான் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஸோ மக்களே, அவன் எங்கே இருக்கான்னு தெரில. மக்களே, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவனுக்கு 15 கில் அடிச்சிட்டுங்க. அவன் எங்கே இருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இருங்க, இந்த இடத்துல எனிமீஸ் பின்னாடி வந்து அடிப்பண்டா. ரிவெஞ்சரா. ஸோ நம்ம 13 கில் அடிச்சிருக்கோம். நம்ம எனிமீஸ் வந்துட்டு 17 கில்ஸ் அடிச்சிருக்கானுங்க. ஐயோ, 19 நம்ம 14. நம்ம லூசிங். ஸோ எப்படியும் நான் வரப்போகிறதில்ல. நான் இப்போயே கொஞ்சம் மொக்கையாக விளாண்டிகிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது? ஐயோ, முன்னாடி பார்க்காம நான் பின்னாடி தான்ட்டு அடிப்பானுங்களா. அதனால் நான் பின்னாடி பார்த்துக்கிட்டே வரலான்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தா டப்புன்னு வந்து அடிச்சிட்டானுங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அடிக்கிறானுங்க அவனுங்க. நம்ம ஆளுங்களை போடுறானே. கண்ணு சி இதா கத்தியை டப்புன்னு எடுக்க முடியலங்க. ஐயோ, அவனுங்க 28 லூசிங்கில், அவனுங்க 1 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. நம்மளை மேட்ச் டை. ஐயோ, நான் வந்துட்டு சாகவே கூடாதுன்னு வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம விளாட்றதெல்லாம் ரோபோட் தானே. நான் அத்தனை நாளாக ரியல் பிளேயர்ஸ் கூட விளாண்டிகிட்ருக்கேன். இப்போ டச் விட்டு போச்சு. அதனால் இப்போ வரமாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரமாக. சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளோட இது இருக்கு. சாவு. அப்போ அடியோ. ஐயோ, ஏண்டா நாயை விட்றீங்களேண்டா. மனசாட்சி இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஸோ செகண்ட் மேட்ச்சில் நம்ம வின் பண்ணோன்னு வேண்டிப்போம். ஏன்னா அந்த மேட்ச் கொஞ்சம் கேவலமாக விளாண்டுட்டோம், ஓகேவா? அவனை அடிக்கணுமே. ஐயோ, ஏங்க அவன் என்னங்க அடிச்சுக்கிட்டே இருக்கான் நம்மளை.
அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கானே. ஐயோ ஜெயிச்சிட்டானுங்களா அவனுங்க. 48 பாயிண்ட்ஸில் இருக்கானுங்க. நாங்கள் வந்துட்டு 49. ஐயோ 49 வின் ஆகிட்டானுங்க. அவ்வளோதான். நம்மள இப்போ ஒரு கில், அவ்வளோதான். ஸோ இந்த மேட்ச் லூஸ் ஆகிட்டோம். ஓகே என்னங்க, இந்த மேட்ச் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒழுங்காக விளையாடல. செகண்ட் மேட்ச் ஒழுங்காக விளையாடுவோம். பேக் பெஞ்சர்ஸ் சொல்கிறது என்ன தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த வாட்டியும் கொஞ்சம் கேவலமாக தான் விளாண்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எத்தனை கிலோ? ஒரு ரெண்டு கிலோ கூட பண்ணியிருக்க மாட்டேனா, அந்த அளவுக்கு கேவலமாக விளாண்டிகிட்ருக்கோம். எவ்வளோ? நம்ம 3rd பிளேஸ், ஜஸ்ட்டு ரேட்டிங் 57 தான். ஸோ செகண்ட் மேட்ச்சில் பெஸ்ட்டாக விளாடுவோம். நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? என்னங்க இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக கால் ஆஃப் டியூட்டி விளாட்லையா, கொஞ்சம் டச் விட்டு போச்சு. இந்த மேட்ச் கரெக்டாக நம்ம தூள் கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மேட்ச் கொஞ்சம் கேவலமாக. நம்ம 9 கில் அடிச்சிட்டோமானுங்க. ஐயோ எனக்கே தெரியாது 9 கில் அடிச்சிட்டோமானு. சூப்பர். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தான் வின் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கில்லில் இருக்கானுங்க. ஜெயிக்க விடுங்கண்டா. எனக்கு கில் எடுத்து கொடுங்களேண்டா. என்னடா எல்லாத்தையும் இவனுங்களே அடிச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாம் சத்து போங்களேண்டா. நான் ஒரு கில் கூட அடிக்கலைங்க. எனக்கு ஒரு கில்லாச்சும் மிச்சம் ஆகிங்களேண்டா. இந்த பாருங்கங்க, நான் வரவே இல்லை, அதுக்குள்ளே 18 போயிட்டானுங்க. அடியோ 2 கிலோ அடிச்சிட்டேன்டா. போதும் எனக்கு. டே எனக்கு விட்டு கொடுக்காம விளாண்டிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா? யாருங்க இந்த ரோபோட் மண்டே? அவனை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா? டே அடிக்க முடியல. தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆக்சுவலாக நம்ம கொண்டுட்டோம். எப்படி நம்ம செத்தோம் தான் தெரில. ஆக்சுவலாக ரிவெஞ்சர் வந்துச்சு பார்த்தீங்களா மேலே. ஆக்சுவலாக நம்ம கொண்டுட்டோம். ஓகேவா? எப்படி வந்துச்சு? எனிமீஸ் அங்கே இருக்கான் பாருங்க. ஐயோ எனக்கு ஒரு கில் கூட மிச்சம் வைக்க மாட்டானுங்க. பெரிய ஆளுங்களாட்டம் பண்ணிட்டு இருக்காதீங்கடா. ஐயோ அடிக்கிறானுங்களே. டே ப்ளீஸ். ஐயோ அடிக்கிறானுங்களே. ஐயோ அடிச்சிட்டானுங்களே. என்னங்க அது? இந்த மேட்ச் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், எனக்கு வந்துட்டு ஒரு கிலோ நான் வந்துட்டு லேட்டாக வந்துட்டேங்க. ஓகேவா? நான் வந்துட்டு லேட்டாக வந்துட்டேன். பாருங்கள், எனக்கு ஒரு கிலோ கூட மிச்சம் வைக்கவே மாட்டானுங்க. ஐயோ என்னாச்சு? வாழ்க்கை ஒரு மேடுடான்ற மாதிரிலாம் இருக்குது. அடியோ இன்னும் லாஸ்ட்டுக்கு நான் தான் பண்ணணும். ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம் நம்ம. நான் வரல இந்த வாட்டி. நான் தான் லாஸ்ட்டுக்கில் முடிக்கணும்னு இருந்தேன். பார்த்தா அவனுங்க முடிச்சு விட்டானுங்க. சரி ஓகே, ஜுடாஸ்டர் அவன் தான் வந்து முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு வீடியோ எடுக்காத போதெல்லாம் இப்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் போட்டேன். எல்லாத்துலேயும் நான் தான் வந்தேன்.
ஓகேவா? ஆனால் வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் எனக்கு ராசியாக இருக்காது, எப்போயாச்சும் ஒரு தடவை தான் வருவேன். ஒரு நாள் கடவுளே நீ வீடியோ எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு போல். நம்ம மட்டும் லாஸ்ட் டைம் 3rd, இந்த டைம் 2nd, அடுத்த டைம் கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஓகேவா? நம்பிக்கை வச்சால் நடக்கும். அடுத்த டைம் வந்துடுவோங்க. ஓகேவா? கன்ஃபார்மாக வந்துடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Until then it's bye from Tanishq J 131. Bye.